தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நகை தயாரிப்பு மற்றும் தங்கம் சுத்திகரிப்பு தொழிலில் ஈடுபட்டுள்ள ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தை கடந்த ஜூன் 3ஆம் தேதி பங்குச்சந்தையிலிருந்து விலக்கி வைத்துள்ளது பங்குச்சந்தை ஒழுங்கு ஆணையமான செபி. இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தின் 10.8% பங்கினை இந்திய பொதுத்துறை நிறுவனமான LIC வைத்திருப்பதுதான் தற்போது சர்ச்சையாகியுள்ளது. பெங்களூருவை சேர்ந்த ராஜேஷ் மேத்தா என்பவரால் கடந்த 1989ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் நிறுவனமானது வெகு வேகமாக வளர்ச்சியடைந்து 1995ஆம் ஆண்டில் பங்குச்சந்தை வர்த்தகத்தில் நுழைந்தது. இந்நிறுவனத்தின் பங்குகள் மோடி ஆட்சிக்கு வந்த 2014ஆம் ஆண்டிலிருந்து அபரிமிதமாக வளர்ச்சி அடைய தொடங்கியது. இந்த வளர்ச்சி முதலீட்டாளர்களால் கவனிக்கப்பட்டு சுமார் 20.4% அளவுக்கு சிறு முதலீட்டாளர்களும் 14.3 அளவுக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்களும் இந்நிறுவனத்தில் முதலீடு செய்துள்ளனர். இதையடுத்து LIC நிறுவனமானது கடந்த 2017ஆம் ஆண்டில் இந்நிறுவனத்தில் 1.19% முதலீடு செய்ய தொடங்கியது. அடுத்த 10 ஆண்டுகளில் 10.80% அளவுக்கு முதலீட்டை உயர்த்தி சுமார் 2000 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு செய்துள்ளது. இந்நிலையில் ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தின் மீது 2024ஆம் ஆண்டில் எழுப்பப்பட்ட புகாரின் மீது செபி விசாரணையை தொடங்கியது. 26 மாதங்களாக நடைபெற்ற விசாரணையில் கடந்த 2021ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டு வரை ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் நிறுவனமானது 15.5 லட்சம் கோடி அளவுக்கு போலி வருவாயை காட்டியுள்ளது அம்பலமானது. இதன் மூலம் இந்த காலகட்டத்தில் அந்நிறுவனம் கணக்கு காட்டிய மொத்தம் வருவாயில் 99% போலியானதென்று அதிர்ச்சிகரமான உண்மை வெளிவந்துள்ளது. குறிப்பாக ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் நிறுவனமானது 2015ஆம் ஆண்டில் உலகின் முன்னணி தூய தங்க சுத்திகரிப்பு மற்றும் தங்கக்கட்டிகள் தயாரிப்பு நிறுவனமான சுவிட்சர்லாந்தை சேர்ந்த வால்கம்பி நிறுவனத்தை கையகப்படுத்தியது. இந்நிறுவனத்தின் மூலமாகத்தான் 15.5 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு அபரிமிதமான வருவாய் ஈட்டியுள்ளதாக போலியான கணக்கு காட்டியிருப்பது தெரிய வந்துள்ளது. இந்த வர்த்தகத்தில் வாடிக்கையாளர் விவரங்களோ அதற்கான ரசீதுகளோ காட்டப்படவில்லை. இதில் முறைகேடு நடந்திருப்பது தெரிய வந்ததும் ஜூன் 3ஆம் தேதி ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தை செபி விலைக்கு வைத்ததுமே நிறுவனத்தின் பங்குகள் 80% அளவுக்கு சரிவடைந்ததில் பல்லாயிரம் கோடி நஷ்டத்தை சந்தித்தது. இதன் மூலம் இந்நிறுவனத்தில் முதலீடு செய்துள்ள LIC நிறுவனத்தின் முதலீட்டிலும் பெருத்த இழப்பு ஏற்பட்டு சுமார் 16,000 கோடி அளவிலான முதலீட்டு இழப்பு ஏற்பட்டுள்ளதை பலரும் கேள்வி எழுப்பியுள்ளனர். குறிப்பாக வேறெந்த காப்பீட்டு நிறுவனமும் இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தின் மீது நம்பிக்கை வைக்காத நிலையில் LIC மட்டும் அந்நிறுவனத்தின் மீது தொடர்ச்சியாக அதிக அளவில் முதலீடு செய்தது ஏன் என்ற கேள்வியோடு ராஜேஷ் மேத்தாவுடன் மோடி இருப்பது போன்ற பழைய புகைப்படத்தையும் பதிவிட்டு இதன் பின்னணியிலும் மோடி இருக்கிறாரா என கேட்டுள்ளனர். காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் சுப்ரியா ஸ்ரீநேத்ரா மோடி அரசின் கண்முன்னாலேயே இந்த மோசடி நடந்துள்ளது. ராஜேஷ் மேத்தாவுடன் மோடி புகைப்படம் கூட எடுத்திருக்கிறார். சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பி ஓடுபவர்கள் அனைவரும் மோடியின் கண்முன்னேதான் வெளிநாடுகளுக்கு தப்பி செல்கிறார்கள். அவர்களில் ஒருவரை கூட கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியாவுக்கு திரும்ப கொண்டு வரவே இல்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். மூத்த வழக்கறிஞரான பிரசாந்த் பூஷன் ஒரு நிறுவனத்தால் ரூபாய் 15 லட்சம் கோடி மதிப்பிலான போலி ஏற்றுமதிகளை காட்டி 12 ஆண்டுகளாக எப்படி சிக்கிக்கொள்ளாமல் இருக்க முடிந்தது? இந்த 15 லட்சம் கோடி ரூபாய் பணம் சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்யப்பட்டதா? இந்த நிறுவனத்தை யார் பாதுகாத்து வந்தார்கள்? அதிகாரத்தில் இருப்பவர்களுடன் இதற்கு என்ன தொடர்பு என்று மோடி அரசை நோக்கி பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளார். பொதுத்துறை நிறுவனமான LIC தொடர்ச்சியாக இதுபோன்ற சர்ச்சைகளில் சிக்கி வருவது அதன் வளர்ச்சிக்கு நல்லதல்ல. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.